1/5/2024 குருப்பெயர்ச்சியினுடைய சிறப்பு பற்றியும் அதனுடைய 12 ராசிக்கு ஒரு அதிபதியா 12 ராசிக்குரிய பலனை பற்றியும் நற்பலனும் தீய பலன் பற்றி நேயர் பெருமக்களுக்கு தொகுத்து வழங்க உள்ளேன். குருப்பெயர்ச்சி 1/5/2024 மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பகவான். குரு பகவான் மட்டுமல்ல, நம்ம எல்லாம் வழி நடத்தக்கூடியவர், நமக்கு வளமையும் செழிப்பையும் கொடுக்கக்கூடியவர், வாழ்வு ஆதாரத்துக்கு அடிப்படையான நவக்கிரக கோள்கள் அவர்தான், அந்த சுப கோள்கள் அவர்தான். அப்படிப்பட்ட குரு பகவான் என்ற தட்சிணாமூர்த்தி சிவரூபத்தில் உள்ளவர். அவருடைய குருப்பெயர்ச்சி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு 1/5/2024 பயிற்சி ஆகிறார். அப்போ ஒரு வருடம் இருந்து அவரவருடைய ராசிக்கு தசாபுத்திக்கு ஜனன ஜாதகத்துக்கு உட்பட்டு நற்பலன் தீய பலனை நாம் பதிவு செய்வோம். உலகெங்கும் பரவி புகழ் பெறும் ஜோதிட நேரம் யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் சுவாமியினுடைய ஆசீர்வாதமும் வணக்கமும் பணிவோடு இந்த நாயன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நான் காண இருப்பது ரிஷபராசி. இதுவரை தேடிக்கொண்டு இருப்பவரும் தேடாமல் இருப்பவரும் தங்களை தேடிக்கொண்டு வந்து கொண்டே இருப்பவரும் ஞானமே உருவான குருவத்தான். அந்த குரு எப்படி இருக்காரு? எல்லா செல்வத்திற்கும் எல்லா வளத்திற்கும் எல்லா நலத்திற்கும் உரியவர் உங்க வீட்டுக்கு வர்றார். யார் வீடு? உங்க ரிஷபராசிவிற்கு வர்றார். அப்ப ரிஷபராசி வீட்டுக்காரர் எப்படிப்பட்டவர்? செல்வச்சீமானா இருக்கக்கூடியவர். நேற்று தக்காளி வித்துட்டு பண்ணா ஆடிக்காரில் போறான்டா. யாரு? சுக்கிரன். அடிச்சிருச்சுடா, சுக்கிர திசை யோகம் அடிச்சிருங்கிறோம்ல. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் நீக்கி மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கக்கூடிய நேரம் ரிஷபராசி நேயர்களுக்கு வந்துருச்சு. எப்படி வந்துருச்சு? செவரை வச்சுதான் சித்திரம் எழுதுறோம். செவர் இல்லாமல் சித்திரம் எழுத முடியாது. அப்போ ஸ்தான பலம் நல்லா கேட்டுக்கோங்க. ஸ்தான பலம் மிக அதிகமான பலம் உங்களுக்கு உண்டு. அடுத்தது சார பலம். நேயர் பெருமக்களுக்கு ஒரு முக்கியமான கருத்து உங்களுக்கு பதிவு செய்யறேன். இந்த வருஷத்தில் உள்ள குரு கிருத்திகை நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துல தான் சாரம் பெறாரு. அப்ப சாரபலம் எந்த பகை நட்சத்திரமும் இல்லை, எந்த கேந்திராதிபதி தோஷமும் இல்லை, எந்த திரிகோணாதிபதியும் இல்லை, எந்த பணபரமும் இல்லை. அதனால கண்டிப்பாக 12 ராசிக்காரங்களுக்கு நட்பு பெற்ற ராசிகள் நட்பு பெற்ற அதிபதிகள் வரும் பொழுது ஒரு மிக சிறப்பான பலனை கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சும்மா மிருகசீரிஷம் நட்சத்திர சாரபலம் செவ்வாய் நல்லா இருக்கிறான், அதுக்கடுத்து கிருத்திகை சாரம், உத்தரம் சாரம், ரோஹிணி சாரம், 3 பேருமே நட்பு கிரகம் தான். அப்ப நட்பு கிரகம் இருப்பது நிச்சயமாக நார்மலா கொடுக்கத்தே வேணும். சனி சம்பந்தப்பட்ட வீட்டை தவிர மிருகசீரிஷம் வரும்போது புதன் சம்பந்தப்பட்ட வீட்டை தவிர, ஏன்னா புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது, அதே மாதிரி சனிக்கும் சந்திரனுக்கு ஆகாது. அடியனை பொறுத்தவரையில் சந்திரனுக்கு சனிக்கும் மிக கடுமையான விரோத தன்மை. இப்போ புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அப்போ ரோகிணி நட்சத்திர சாரம், மிருகசீரிஷ நட்சத்திர சாரம், கிருத்திகை சாரம், ரைட்டா? இதில் தான் உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு ரிஷபத்தில் குரு சார பலம் இருக்காரு. அப்போ முதல்ல ஸ்தான பலம், முதல்ல எதுல இருக்காரு? ஸ்தான பலத்துல இருக்காரு. அப்ப ஸ்தான பலத்துல இருந்துட்டு அடுத்து என்ன பண்றாரு? பார்வை பலம். அப்ப பார்வை பலம் 5, 7, 9. 5 கன்னியை பார்க்கிறாரு, 7 விருச்சகத்தை பார்க்கிறாரு, 9 மகரத்தை பார்க்கிறாரு. அப்ப 5, 7, 9 மகரத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்லது செய்வார்ல. 3 பேத்துக்கு நல்லது தானே செஞ்சு ஆகணும். இது ரூல்டு, அஸ்பர் ரூல்டு. இதை மாற்ற முடியாது, குறுப்பார்வையை மாற்ற முடியாது. சாரபலம். அடுத்தது சாரபலம். ஸ்தான பலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு ரிஷபத்துல. அடுத்து ஸ்தானம், அடுத்து சாரம். அப்ப 3 பலம் சேர்ந்து இருக்கும்போது ரிஷபராசினருக்கு முற்றும் கண்டிப்பாக நல்ல இந்த காலத்துல வரக்கூடிய உங்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், அழகு சம்பந்தப்பட்ட தொழில், இன்டீரியர் தொழில், ஸ்வீட்டானது, ஹோட்டலு, அழகான வண்டி வாகனத்தை, கண்ணாடி, ஷோரூம்பு, ஃப்ளக்ஸு, இந்த மாதிரி அழகு சம்பந்தப்பட்ட
முழுக்க முழுக்க பெண்கள் சம்பந்தப்பட்ட பியூட்டி பார்லர் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட இடங்கள். ஏன்னா ஹை எக்ஸிக்யூட்டிவ் இருக்கக்கூடியது. ஒயிட் காலர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ராமராஜ காட்டுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஜவுளித்துறை, வெளிநாடு, நிறைய வெளிநாடு போறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு வீட்டில் தான் இருக்காரு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஸ்தான பலம் பெற்றிருக்காரு. அதனால கண்டிப்பா ரிஷபராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு நல்ல ஒரு பயிற்சியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அடுத்தது வக்ரபலம். இந்த வக்ரம் ரிஷபராசி நேயர்களுக்கு இதுதான் முக்கியம். ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக வக்ரம் அதாவது குருக்கு சுக்கிரன் அதிபதி பகை. அப்ப நான் வக்ரம்னு உங்களுக்கு எல்லாம் தெளிவா சொல்லிட்டேன். அப்ப என்ன செய்யணும்? இந்த வக்ர காலத்துல 15/10/2024 இருந்து 10/2/2025 பிப்ரவரி 2025 வரை நிச்சயமாக நீங்க என்ன நினைச்சு போனாலும் அது நடக்கும். நெகட்டிவ் வராது, பாசிட்டிவ்ல முடியும். ஏன்னா பகை பெற்ற கோள், பகை பெற்ற அதிபதி வக்ரமாவதால் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்கும். இதுதான் விதி. அதனால கண்டிப்பாக நீங்க வக்ரத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்க ஜனன ஜாதகத்துல தசாபத்தியை பார்த்துக்கணும். உங்க ஜனன ஜாதகத்துல தசாபத்தியை பார்த்துக்கிட்டு நீங்க கண்டிப்பாக பக்கத்துல அருகில் ஜோதிடத்துல போய் பார்த்து ஆய்வு பண்ணிட்டு அதுக்கு தகுந்தவாறு தொழிலை மாத்திக்கங்க. தயவு செய்து நான் முக்கியமாக திருப்பி சொல்றது 12 ராசி நேயர்களுக்கும் உங்க ராசிக்கேத்த தொழிலை மட்டும் தயவு செய்து செய்யணும். உங்க ராசிக்கேத்த தொழிலை செஞ்சாதான் அதுக்கு மிகப்பெரிய பலன் உண்டு. அது அடியனுடைய தாழ்மையான விண்ணப்பம். அடுத்தது இந்த மாசத்துல 12 மாசத்துக்குரிய உங்களுக்கு 12 மாசத்துக்குரிய பலனை பத்தி இப்ப நம்ம சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு 1/5/2024 உங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்ப சுப பலனை கண்டிப்பா கொடுப்பாரு. அதுல மாற்று கருத்து அல்ல. 1/6 தங்கள் ராசிக்கு 12ல கொஞ்சம் விரைய செலவெல்லாம் வரும். அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க ஜூன் மாசத்துல. அடுத்து ஜூலை மாசம் ராசிநாதன் தனகாரகன் சுக்கிரன் புதன் யோகம் ஜூலைல ரொம்ப சுப பலனை கொடுக்கப்படுறாரு. ரிஷபராசினாலுக்கு ஜூலைல சுப பலனை கொடுப்பாரு. அதுக்கடுத்தது ஆகஸ்ட் தங்கள் ராசிக்கு 3ல் சுக்கிர புதன், அதுவும் வெற்றிக்கான வழியை வகுத்து கொடுப்பார். ஆகஸ்ட்ல வெற்றிக்கான வழியும் வைத்து கொடுப்பாரு. அடுத்து செப்டம்பர் நிச்சயமாக சுகஸ்தானம், கல்வி, குடும்பம், திருமணம், குழந்தைகள், படிப்பு, தொழில், விருத்தி எல்லாமே சுப பலன் பாருங்க. அடுத்து வக்கரம் வந்துடுது. 15/10 அக்டோபர் வந்துடுதுல, அப்போ உங்களுக்கு பகை கிரகம் தானே. அப்ப நிச்சயமாக இந்த வக்கர கதியிலும் சுப பலனை கொடுப்பார். அப்ப தயவு செய்து நல்ல முறையில பயன்படுத்திக்கங்க. ரிஷபராசி நேயர்கள் தயவு செய்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. மீண்டும் உங்களுக்கு அதை நினைவுபடுத்துகிறேன். கண்டிப்பாக நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இந்த மாதிரி டைம் கிடைக்காது. இந்த ஒரு குரு பயிற்சி தான். அதனால அந்த வக்கரத்திலையும் உங்களுக்கு நல்ல சுப பலன் தான். அப்ப அக்டோபர் மாதத்துல நாடகம், நாட்டியம், வாணிபம், குருவின் பலம், வியாபாரம், ஜவுளித்துறை, அழகுத்துறை, நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, வாகனங்கள் எல்லாமே சுப பலனை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுடைய ராசிக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் அல்ல. ஏன்னா ரிஷப ராசிக்கு அடுத்தது நவம்பர் உறவு, துறவு, மோகம், போகம் எல்லாமே சேர்ந்து வரும். டிசம்பர் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மழை காலம், தட்பவெப்பநிலை, வானிலை, புயல், பகல்ல போக்குவரத்தை வச்சுக்கோங்க, இரவுல பயணத்தை தவிர்த்துருங்க. பிப்ரவரி இப்போ ஜனவரி பிறக்குது 1/25 அப்படியே நல்ல நேரம் வந்துடுது. பிப்ரவரி வக்கரம் முடியுது. மார்ச் பாஸ்ட் ஆகி எல்லாமே பிரம்மோற்சவம், திருவிழா எல்லாமே தேதி எல்லாம் சேர்ந்து வருது. அப்ப சேர்ந்து வரும்போது உங்களுக்கு எல்லாமே நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். எல்லாம் நல்ல பலனை கொடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் அல்ல. அதுக்கடுத்து மார்ச், ஏப்ரல்ல தமிழ் வருட பிறப்பு, குரோதி என்ற விரோதி ஆண்டு மருந்து தமிழ் வருட பிறப்பு, அதுக்கும் நல்ல சுப பலனை கொடுக்கும். அப்ப 1/5/2024 குறிப்பிச்சு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். 52% உங்களுக்கு பாருங்க, ரிஷபராசினருக்கு பெர்சன்டேஜ் 52% உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அடுத்த பரிகாரம், ரிஷபராசிக்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, நந்தீஸ்வரர் வழிபாடு, கண்டிப்பாக பிரதோஷ வழிபாடு, அம்பாள் வழிபாடு, லலிதா சஹஸ்ரநாம வழிபாடு, லட்சுமி கடாட்சம்,
பெருகுவதற்கு சுந்தர காண்டத்தை நல்லா படிக்கணும். ஏன்னா லட்சுமிங்கிறது வைணவத்திற்கு தலைவி. அப்ப தாயார் உப்புளியப்பன், கும்பகோணம் பக்கத்துல உப்புளியப்பன், இந்த கோயிலெல்லாம் சென்று வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். அதுல எந்த மாற்று கருத்தும் அல்ல. எனவே தயவு செய்து உப்புளியப்பன் கோயிலை மறந்துடாதீங்க. சுப்பிரபாதம் பாடுறதுல 108 வைணவ தலங்கள்ல ஏழுமலை வெங்கட்ராமன் சொல்ல, ஏழுகொண்டல்வள வெங்கட்ராமன் ஏழுமலையில் இருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாசலபதி கோயில்ல சுப்பிரபாதம், அதுக்கடுத்தது உப்புளியப்பன் கோயில்ல சுப்பிரபாதம். இந்த 2 கோயில் மிக சிறப்பு பிரசித்தி பெற்றது. அதனால மறக்காதீங்க. ரிஷபராசின வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு 52%.